வரங்க அவ்வளோ குழுக்காதீங்க வரேன் போங்க வரேன். ஹலோ நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் நான் வந்து ஆப் பண்ண போகிறேன். இப்போ நம்ம ரேண்டமான வீடியோஸ் பார்க்க போகிறோம். அதை பற்றி என்னோட கருத்தை நான் சொல்ல போகிறேன். ஓகேவா? கமெண்ட் செக்ஷனில் உங்களோட கருத்தை நீங்கள் சொல்லலாம். ஓகே, இந்த வீடியோ பார்த்து நான் ஹோல்சமாக ஃபீல் பண்ணேன் ப்ரோ, இந்த வீடியோ பார்த்து நான் சேட் ஆனேன் ப்ரோ. ஓகே நண்பர்களே, இப்படி தான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே இருக்க போகுது. நம்ம 2 பேரும் பேசிக்க போகிறோம். சில ரேண்டம் வீடியோ பற்றி நம்ம பேசி ட்ரை பண்ணலாம். ஓகே, இந்த வீடியோ வந்து எப்படி போக போகுது தெரியல. ஓகே, நல்லா தான் போகணும். ஓகே, ஆரம்பிக்கலாங்களா? ஓகே, ஸ்குவிட் கேம் பற்றி பேசிடுவோமா? ஓகே, ஸ்குவிட் கேம் வந்து அந்த எண்டிங் உங்களுக்கு பிடிச்சதா எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு ஒரு மாதிரியாக தான் இருந்தது. அந்த எண்டிங் இருந்திருக்கவானா அப்படின்னு தோணினாலும் இந்த எண்டிங் அவரோட ஸ்டோரிக்கு அது ஒரு முடிவாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா சான்கிங்கோட ஸ்டோரி முடிஞ்சிச்சு. Mr. Song Gi-yeon has passed away. அடுத்து வர ஸ்டோரி வந்து ஸ்குவிட் கேம் USA நினைக்கிறேன். ஓகே, அது இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸ்குவிட் கேமில் தேனோஸ் இருக்கா பார்த்தீங்களா? தேனோஸ் வந்து விஐபி நம்பரில் ஒருத்தர் அப்படின்னு வந்து ரீல்ஸ் எல்லாம் வந்து பரவிட்டு இருந்தது இன்ஸ்டாவில். நானும் வந்து உண்மை நம்பிட்டேன். ஆனால் சீரியஸில் பார்த்தா தேனோஸ் வந்து அந்த இடத்துல தொங்கிட்டு இருக்காரு. விஐபியில் வர ஏன்டா இங்கே தொங்கிட்டு இருக்கா அப்படின்னு பார்த்தா ஃபேக்காக இருக்கும்னு எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குது. ஃபேக்குன்னு தான் நினைக்கிறேன். ஓகே, நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். சீரியஸ் பார்க்க சொல்ல எங்கடா வருவான்னு பார்த்துட்டு இருக்கேன். நானும் கடைசியில் வரவே இல்லைங்க. அங்கே லாஸ்ட்டாக வந்து தொங்கிட்டு மட்டும் போயிட்டான். ஓகே நண்பர்களே, அவரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். ஓகே, அடுத்து என்ன வீடியோன்னு பார்க்கலாமா? ஹலோ, இங்க பஞ்சர் கடை எங்க இருக்கு தெரியுமா உங்களுக்கு? நான் பசங்க கிட்ட எல்லாம் பேசுறது இல்ல. இங்க கடை எங்காவது இருக்கான்? டேய், என்னடா பண்ணிட்டு இருக்க? காய்ஸ், என்ன பண்றாவ? நான் பொண்ணுங்கிட்டயும் பேசுறது இல்ல. இங்க கடை எங்காவது இருக்குதா? யார் சாமி நீ? வேற லெவல் ராடா. ஓகே, கடைசியில சொன்னானா இல்லையான்னு தெரியல. ஓகே, விட்டு லைக் செய்யாமல் போகும் நபர்களுக்கு கொட்டையில் கட்டி வருவதாக செய்தி பரவி வரும் நிலையில் இப்போ ரீசெண்டாக இந்த மாதிரி ஏஐ வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்கு. ஏஐ வந்து எப்படி சொல்றது, ஓகே நியூஸில் இப்படி பேசுவாங்களா அப்படின்னு நானும் ஃபர்ஸ்ட் எதிர்பார்த்தேன். அப்புறமா தான் என் ஃப்ரெண்டு சொல்கிறான் இது ஏஐன்னு. ஓகே, ஏஐயில் நல்லா பேசுவாங்க. ஓகே, நியூஸ் தான் போகுது அப்படின்னு பேசுகிறாங்க பார்த்தா അസികസിമ പേസിട്ട് കഞ്ചാവ് കടത്താൻ ശ്രമിച്ച് പിടിയിലായ പ്രതിക്ക് നീതി വേണമെന്ന് ആവശ്യപ്പെട്ട് സുഹൃത്തുക്കൾ. നീതിയുമില്ല ഒരു എന്ന് കോടതി. இந்த மாதிரி வீடியோஸ் தான் இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்கு. அதெல்லாம் வந்து ஒரு வீடியோவை போடலாம் அப்படின்னு வந்து அடுத்த வீடியோ அதுவாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இன்னும் ஒரு வீடியோ இருக்கு, அதையும் பார்த்துட்டு வந்துருக்கேன். പെൺപിള്ളേരുടെ മുമ്പിൽ പട്ടി ഷോ കാണിക്കാൻ വേണ്ടി കൈവിട്ട് ബൈക്ക് ഓടിച്ച അശ്വിൻ പോസ്റ്റിൽ തലയടിച്ചു ഒബ്ലാങ്കട്ട പുറത്തു വന്നു. ദേ പോകുന്നു അടുത്ത തപ്പുളി. ஏஐ வீடியோஸ் ரொம்ப ஃபன்னியா இருந்தாலும் இன்னொரு பக்கம் பார்க்க சொல்ல கொஞ்சம் பயமாவும் இருக்கு. ஏன் அப்படி சொல்றோம்னா வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு, அதெல்லாம் இன்னொரு வீடியோல பார்க்கலாம். ஓகே, இந்த வீடியோட கருத்துக்களை உங்கள் கமெண்ட் செக்ஷனில் கொட்டவும். ஓகே, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஓகே, அடுத்த வீடியோ பார்க்கலாமா? ஸ்கூல் வீடியோஸ் பார்த்தாலே சரி, அதை பற்றின சில கண்டென்ட்ஸ் வந்தாலும் சரி, நம்மளுக்கே தெரியாமல் ஒரு மாதிரி ஆகிடுது நண்பர்களே. இடத்துக்கே நம்ம போயிடுற மாதிரி ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. ஓகே, நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும், லேட்டாக போயிருப்போம் ஸ்கூலுக்கு. இதுமாரி நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்மெல்லாம் படிக்காமையும் வந்து பாஸ் ஆகிருப்போம். இதுமாரி எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது. நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருப்போம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட. மறக்க முடியாத நினைவுகள் காய்ஸ் அதெல்லாம். Tomorrow will be a half working day. அந்த சார்ஜ் போகிற நேரத்தில் மட்டும் தான் கைஸ் நம்ம அம்மாண்ட போயிட்டு ஃபன் பண்ணிட்டு அதுமாரி வந்து ஜாலியாக இருப்போம் கைஸ்.
ஓகே சார்ஜ் போட்டு வந்துட்டோம்னா நானும் அப்படிதான் பண்ணுவேன். ஃபோன் யூஸ் பண்ணிட்டு சார்ஜ் போடுற டைமில் அம்மாண்ட வந்து ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு நீங்களே இப்படி தானே பண்ணீங்களான்னு மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு சார்ஜ் போடுற டைமில். கண்ணாடி போட்டு ஸ்டைலாக பீஸ்ஃபுல்லாக படத்தை பார்க்கலாம் தான் கத்திட்டே இருக்கேன். பார்த்தா எவன்டா அது குப்பையை போட்டது? பரவாயில்ல எதுவும் திட்ட முடியாது. இட்ஸ் ஓகே ப்ரோ. என் மேலே குப்பையை போட்டவன் யார் ஃபேன்னு கண்டுபிடிங்க. அவருக்கு குப்பை மியூசிக்காக போட்டு விட்டு பழி வாங்கிடுறேன். நல்லா யார்? ஓகே அனிருத்தோட ஃபேன்மேட் வாய்ஸ்ன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஓகே அவர் இப்படி சொல்லலை, ஃபேன்மேட் வாய்ஸ் தான். ஓகே இருந்தால் நல்லா இருக்கு. ஓகே நல்லா பண்ணியிருந்தீங்க. ஓகே ஓகே நண்பர்களே, இதை பற்றி நான் பேசியே ஆகணும். ஓகே நருட்டோ ஷிப்புடன் எப்போ தான் டெலிகாஸ்ட் பண்ணலான்னு ஐடியா இருக்கீங்க சோனி நெட்வொர்க்? சொல்லுங்கள் எல்லாரும் கேட்குறாங்க. சொல்லுங்கள் ரிலீஸ் பண்ணுற அப்போ பண்ணுற இப்போ பண்ணுற சொல்லிட்டு ரீடெலிகாஸ்டே பண்ணிட்டு இருக்கீங்களே, இதுதான் உங்களோட சூழ்ச்சியா சோனி நெட்வொர்க்? என்ன இது சொல்லுங்கள். ரீடெலிகாஸ்டே பண்ணி அப்படியே எங்களை ஏமாத்தலான்னு முடிவு பண்ணிட்டீங்களா? சொல்லுங்கள் நெட்வொர்க் சொல்லுங்கள். இதோட 3வது தடவை ரீடெலிகாஸ்ட் பண்ணுறீங்க. ஃபர்ஸ்ட்டு முதல் தடவை நருட்டோ விட்டுடும் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ்க்கே விட்டீங்க. அதே 2வது தடவை ரீடெலிகாஸ்ட் பண்ணீங்க. இப்போ என்ன பண்ணுறீங்க? இப்போ ஷிப்புடன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு மறுபடியும் ரீடெலிகாஸ்ட் 2வது தடவை பண்ணுறீங்க. என்னங்க என்ன எங்களை பார்த்தா எப்படி தெரியுது உங்களுக்கு? ஒரு நிமிஷம், நீங்கள் எனக்கு ரிலீஸ் பண்ணுவீங்க நான் எனக்கு சொல்கிறேன். ப்ளீஸ் சாரி நண்பர்களே, எனக்கு ஆத்திர அடங்கலை எனக்கு. இப்போ சோனி என்ன தெரியுமா பண்ணிருக்காரு? நருட்டோ இல்லையா ஏதோ ஜூட்சு கைசன் வச்சுக்கோ அப்படின்னு வந்து ஜுட்சு கைசன் கொடுத்துருக்காரு. அதுவும் வந்து கிரன்ச்ரோல் கிட்ட இருந்து வாங்கி நம்ம கிட்ட வந்து டெலிகாஸ்ட் பண்றாரா இல்லைன்னா அவரு டப் பண்ணி பண்றாரா என்ன தெரியல. சோனி இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து பிளாக் ஃப்ளவர் வாங்கி நான் டெலிகாஸ்ட் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அந்த எந்த அளவுக்கு போக போகுதுன்னு தெரியல. ஓகே சோனி நல்லா பண்ணா சரி. ஓகே கிரன்ச்ரோலோட கொலாப் பண்ணிருக்கதா சொல்றாங்க. ஓகே கிரன்ச்ரோல் கொலாப் பண்ணிருக்காங்க தான். சோனி கார்ட்டூன் நெட்வொர்க்கை பார்த்து கற்றுக்க. அவன் பேர் ஒரு மை ஹீரோ அகாடமியை வந்து ஸ்டார்டிங்லேருந்து எடுத்து அதோட ஒவ்வொரு மூவியாக எடுத்து டப் பண்ணிட்டு இருக்கான். நீ என்ன பண்ணுற? ஒன்னே முடிக்கல, அதுக்குள்ள ஜுட்சு கைசன் வாங்கிட்டு இப்போ பிளாக் ஃப்ளவர் வாங்க போகிறேன். கார்ட்டூன் நெட்வொர்க் கூட விட்டுறா. ஓகே கார்ட்டூன் நெட்வொர்க் கூட விட்டுரு. அமேசான் பிரைம் வீடியோ அதில் வந்து ஒரு அனிமையை எடுத்து 25 எபிசோட ஒரே டைமில் விட்டான் தெரியுமா? அட்டாக் அண்ட் டைட்டன் விட்டாங்க. உனக்கு என்னப்பா குறைச்சல் எனக்கு புரியல. சோனி உனக்கு லாஸ்ட் வார்னிங், இந்த தடவை கண்டிப்பா நீ வந்து நருட்டோ ஷிப்புடன் ஃபுல்லா விட்டுதான் ஆகணும். அதை முடிச்சுட்டு நீ புரோட்டோக்கு போற. நார்மலா தர முட்டை இந்த தடவை கொடுக்காது சோனியே. எல்லாருமே வந்து இந்த தடவை வந்து டிவில தான் பார்ப்பாங்க. உன்னோட முட்டை நீ வந்து எடுத்துரு. எல்லாரும் பைரசியில பாக்குறாங்க, டிவில பாக்குறது இல்ல. எங்களுக்கு டிஆர்பி வர மாட்டேங்குது. ஓகே இருந்தால் நல்லா இருக்கு. ஓகே நல்லா பண்ணியிருந்தீங்க. ஓகே நண்பர்களே, நான் ஆப் பண்ணி முடிச்சுட்டேன். இதெல்லாம் வந்து நான் பேசணும்னு நினச்சேன், அந்த விஷயங்கள்லாம் பேசிட்டேன். ஓகே இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா பக்கத்தில் லைக் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பட்டன் சும்மா தான் பண்ணிருப்போம். அதெல்லாம் எங்கே போயிட்டு ஜாலியாக இருங்க. ஓகே ஹோல்சமாக இருங்க. ஓகே இன்னொரு வேற லெவல் வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அண்டல் தோஸ் உங்களை வந்து விடைபெறுவது உங்கள் ஜீவா. பாய் காய்ஸ். நள்ளிரவு விடியும் மட்டும்